பிருந்தாவனத்தின் அமைதியான ஒரு காலை பொழுது. மெல்லிய பனித்துளிகள் புல்லின் நுனியில் ஒட்டி கிடக்கின்றன. காற்று மெதுவாக வீசுகிறது. பசுக்கள் அமைதியாக மேய்கின்றன. யமுனை நதியின் கரையில் கோபாலர்கள் சிரித்தபடி விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் அமைதியாகவும் சொர்க்கம் போலவும் தெரிகிறது. ஆனால் அந்த அமைதிக்குள் மறைந்திருக்கிறது ஒரு பயங்கரமான மர்மம். யமுனை நதியின் ஒரு பகுதி மட்டும் வித்தியாசமாக இருக்கிறது. அந்த இடத்திற்கு பேர் காளிய மடு. அங்கு தண்ணீர் சாதாரணமாக ஓடுவதில்லை. அது கருமையாகவும் நச்சு கலந்தது போலவும் தெரிகிறது. தண்ணீரின் மேல் ஒரு அசாதாரணமான புகை எழுகிறது. யாராவது அருகில் சென்றாலே காற்றே விஷமாக மாறும் போல ஒரு துர்நாற்றம் வீசுகிறது. அந்த நீரில் ஒரு விசித்திரமான காட்சி. தண்ணீர் அமைதியாக இல்லாமல் கொதிக்கும் பாத்திரம் போல பொங்கிக் கொண்டே இருக்கிறது. அலைகள் திடீரென்று எழுந்து விழுகின்றன. அந்த இடத்தை பார்த்தாலே இயற்கையே அச்சத்தில் நடுங்குவது போல தோன்றுகிறது. அதற்கும் மேலாக இன்னும் பயங்கரமான விஷயம் ஒன்று நடக்கிறது. யமுனையின் மேல் பறந்து செல்லும் பறவைகள் அந்த காளியமடு பகுதியை தாண்டும் தருணத்தில் திடீரென்று தங்கள் சிறகுகளை இழந்தது போல கீழே விழுகின்றன. உயிரற்ற உடல்களாக நீரில் விழுந்து மறைந்து விடுகின்றன. அருகிலிருந்த மரங்களின் இலைகள் கூட அந்த விஷக்காற்றால் கருகி உதிர்ந்து விடுகின்றன. ஏன் இப்படி நடக்கிறது? இந்த எல்லா பயங்கரத்திற்கும் காரணம் ஒரு கொடிய நாகம். அதன் பெயர் காளியன். அவன் சாதாரண பாம்பல்ல. பெரிய மலை போல உடல், தீ போல எரியும் கண்கள், மேலும் 100 தலைகள். அந்த 100 தலைகளிலிருந்தும் கொடிய விஷம் வெளிவந்து யமுனை நதியை முழுவதும் நச்சாக்கிவிட்டது. அந்த நாகம் கோபத்தில் மூச்சு விடும் போதெல்லாம் அந்த விஷக்காற்று சுற்றியுள்ள உயிர்களையே அழித்து விடுகிறது. அதனால்தான் அந்த பகுதி காளியமடு என்று அனைவராலும் பயந்து பேசப்படும் இடமாக மாறிவிட்டது. பிருந்தாவனத்தில் உள்ள யாரும் அந்த இடத்திற்கு அருகே கூட செல்ல தயங்கவில்லை. ஆனால் அந்த பயங்கரமான இடத்தை நோக்கி இப்போது ஒருவர் வருகிறார். அவர் சாதாரண குழந்தை அல்ல. கண்களில் தெய்வீகமான தைரியம், முகத்தில் ஒரு அமைதியான புன்னகை. பிருந்தாவனத்தின் அன்பு குழந்தை, நம் சின்ன கண்ணன். இன்று அந்த விஷநாகத்திற்கும் இந்த தெய்வீக குழந்தைக்கும் இடையில் நடக்கப் போகிறது ஒரு அதிசயமான மோதல். அது ஒரு சாதாரண சண்டை அல்ல. பிருந்தாவனத்தின் விதியை மாற்றப் போகும் தருணம். அன்று கிருஷ்ணர் தனது நண்பர்களுடனும் பசுக்களுடனும் காலிந்தி நதிக்கரைக்கு வந்திருந்தார். வெயில் மிகவும் கடுமையாக இருந்தது. சூரியன் நேராக தலையில் எரிந்து கொண்டிருந்தான். ஓடி விளையாடியதால் கோபால சிறுவர்களும் கன்றுகளும் மிகவும் தாகமாக இருந்தனர். அந்த நேரத்தில் அவர்கள் கண்களுக்கு பட்டது அந்த குளம், காளிய மடு. அந்த நீர் கருமையாக இருந்தது. அதன் மேல் ஒரு மங்கலான புகை எழுந்து கொண்டிருந்தது. ஆனால் தாகத்தில் தவித்திருந்த அந்த சிறுவர்களும் கன்றுகளும் அதை பற்றி யோசிக்கவில்லை. தண்ணீர் என்று ஓடிச் சென்று அவர்கள் கைப்பிடியில் எடுத்து குடிக்க ஆரம்பித்தனர். ஒரு கணம், 2 கணம், அடுத்த நொடியே ஒரு பயங்கரமான காட்சி. தண்ணீர் குடித்த கோபால சிறுவர்களின் முகம் திடீரென்று வெளிறிவிட்டது. அவர்களின் உடல் நடுங்க ஆரம்பித்தது. ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டே அவர்கள் தரையில் விழ ஆரம்பித்தனர். கன்றுகளும் அதேபோல் திடீரென்று தடுமாறி விழுந்தன. சில நொடிகளில் அவர்கள் எல்லோரும் அசைவின்றி கிடந்தனர். குளத்தின் கரையில் ஒரு அச்சமூட்டும் அமைதி. அது சாதாரண தண்ணீர் அல்ல. அது காளியன் என்ற கொடிய நாகத்தின் விஷம் கலந்த நெருப்பு போலிய நீர். அந்த நாகத்தின் விஷம் யமுனையின் அந்த பகுதியையே ஒரு மரண குளமாக மாற்றியிருந்தது. அந்த காட்சியை பார்த்த கிருஷ்ணரின் முகம் ஒரு கணம் அமைதியாக நின்றது. தன் நண்பர்கள், தன் கன்றுகள் எல்லோரும் உயிரின்றி கிடக்கிறார்கள். ஆனால் அவர் பயப்படவில்லை. கிருஷ்ணர் மெதுவாக அவர்கள் நோக்கி நடந்தார். அவரின் கண்களின் ஒரு அற்புதமான கருணை ஒளி தெரிந்தது. அவர் தனது தெய்வீகமான அமிர்த வர்ஷினி எனப்படும் கருணை பார்வையை அவர்கள் மேல் செலுத்தினார். அந்த பார்வை சாதாரண பார்வை அல்ல. அது உயிரை மீண்டும் எழுப்பும் தெய்வீக சக்தி. ஒரு கணம், அடுத்த கணம், தரையில் கிடந்த சிறுவர்களின் விரல்கள் அசைந்தன. கன்றுகள் மெதுவாக தங்கள் தலைகளை உயர்த்தின. நீண்ட நேரம் தூங்கியவர்கள் விழிப்பது போல அவர்கள் எல்லோரும் புத்துணர்ச்சியுடன் எழுந்து அமர்ந்தனர். அவர்களுக்கு என்ன நடந்தது என்பது கூட புரியவில்லை. அவர்கள் எல்லோரும் கிருஷ்ணரை பார்த்தார்கள். அவரின் முகத்தில் ஒரு அமைதியான புன்னகை மட்டும் இருந்தது. ஆனால் கிருஷ்ணரின் பார்வை இப்போது வேறு இடத்தை நோக்கி திரும்பினது. அவர் மெதுவாக அந்த குளத்தை நோக்கினார். அந்த நீர் இன்னும் கொதித்துக் கொண்டே இருந்தது. அதன் மேல் விஷப்புகை எழுந்து கொண்டிருந்தது. அந்த காற்றை தாண்டி பறந்த பறவைகள் கூட உடனே சுருண்டு விழுந்து இறந்தன. இது ஒரு சாதாரண பிரச்சனை அல்ல. இந்த விஷம் இங்கே இருந்தால் ஒரு நாள் முழுவதும் பிருந்தாவனமும் ஆபத்தில் சிக்கிவிடும். கிருஷ்ணரின் முகத்தில் இப்போது ஒரு உறுதியான அமைதி தெரிந்தது. இதை இப்போதே முடிக்க வேண்டும். அவர் அந்த குளத்தின் அருகே இருந்த பெரிய கடம்ப மரத்தை நோக்கி நடந்தார். அவர் என்ன செய்யப் போகிறார் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் அடுத்த சில நொடிகளில் பிருந்தாவனத்தின் வரலாற்றையே மாற்றப்போகும் ஒரு சம்பவம் நடக்கப் போகிறது.
ஏனெனில் இப்போது கிருஷ்ணர் நேராக காளியனை எதிர்கொள்ளப் போகிறார். கிருஷ்ணர் தனது மேலாடையை இறுக்கமாக கட்டிக்கொண்டார். அவரின் கண்களில் இப்போது விளையாட்டுத்தனமான குழந்தை பார்வை இல்லை, ஒரு தெய்வீகமான உறுதி மட்டும் இருந்தது. அருகில் நின்றிருந்தது ஒரு காய்ந்த கடம்ப மரம். அது மற்ற மரங்களைப் போல பசுமையாக இல்லை. விஷக்காற்றால் அதன் இலைகள் கருகி கிளைகள் வாடியிருந்தன. அந்த குளத்தின் அருகில் உயிருடன் நின்ற ஒரே மரம் அதுதான். ஏன் தெரியுமா? ஒரு பழமையான நம்பிக்கை சொல்லுகிறது. ஒரு காலத்தில் கருடன் அந்த மரத்தின் மீது அமிர்தத் துளிகளை வைத்ததால் அந்த மரம் விஷத்தையும் தாங்கும் சக்தி பெற்றது. மேலும் அந்த நாளில் கிருஷ்ணரின் திருவடிகள் அந்த மரத்தை தொடப்போகின்றன. அந்த மரத்தின் கிளைகளில் கிருஷ்ணர் வேகமாக ஏறினார். மேலே நின்று ஒரு கணம் அந்த விஷக்குளத்தை நோக்கி பார்த்தார். கீழே கொதிக்கும் தண்ணீர், கருமையான அலைகள், விஷம் கலந்த புகை. அடுத்து நடந்தது ஒரு மின்னல் வேகமான காட்சி. ஒரு சிங்கம் தனது இரையை நோக்கி பாய்வது போல கிருஷ்ணர் அந்த கடம்ப மரத்தின் உச்சியிலிருந்து நேராக அந்த விஷக்குளத்திற்குள் பாய்ந்தார். ஒரு பெரிய சத்தம் எழுந்தது. நீர் பல அடி உயரம் பறந்தது. குளத்தின் மேல் குமிழ்கள் வெடித்தன. அலைகள் எல்லா திசையிலும் பரவின. அந்த சத்தம் குளத்தின் அடிவரை சென்றடைந்தது. அங்குதான் இருந்தான் காளியன், 100 தலைகளுடன், மலை போலிய உடலுடன் அந்த விஷக்குளத்தின் அடியில் தன் மனைவிகளும் பிள்ளைகளுமுடன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அந்த குளமே அவனுடைய இராட்சியம். ஆனால் இப்போது யாரோ ஒரு சிறுவன் அவன் எல்லையை உடைத்து வந்திருக்கிறான். காளியனின் கண்கள் கோபத்தில் எரிந்தன. ஒரு கணத்தில் அவன் மேலே பாய்ந்தான். அவன் பெரிய உடல் நீரில் சுழன்றது. அவன் 100 தலைகளும் ஒரே நேரத்தில் சுழன்று எழுந்தன. அவன் நேராக கிருஷ்ணரை நோக்கி பாய்ந்தான். ஒரு மின்னல் வேகத்தில் அவன் தனது நீண்ட பலத்த உடலால் கிருஷ்ணரை சுற்றி வளைத்து பிடித்தான். மெல்ல மெல்ல அவன் அந்த சிறிய உடலை இறுக்க ஆரம்பித்தான். அவன் பிடி ஒவ்வொரு நொடியும் கடினமானது. அவன் எண்ணம் ஒன்றே, இந்த சிறுவனை இங்கேயே முடித்துவிட வேண்டும். மேலே கரையில் நின்றிருந்தவர்கள் அந்த காட்சியை பார்த்தார்கள். அவர்கள் இதயமே நின்றுவிட்டது போல இருந்தது. கிருஷ்ணா என்று கோபால சிறுவர்கள் அலறினார்கள். பிருந்தாவனத்தின் முழு கிராமமும் அந்த சத்தத்தை கேட்டது. அதே நேரத்தில் பிருந்தாவனத்தில் சில தீய நிமித்தங்கள் தோன்ற ஆரம்பித்தன. பறவைகள் திடீரென்று அச்சத்தில் பறந்தன. மாடுகள் அமைதியை இழந்து அலறின. காற்று விசித்திரமாக வீச ஆரம்பித்தது. அந்த செய்தி விரைவாக கிராமம் முழுவதும் பரவியது. நந்தகோபரும் யசோதையும் ஓடி வந்தார்கள். யசோதை குளத்தின் கரையை அடைந்தபோது அந்த காட்சியை பார்த்தாள். நீருக்குள் ஒரு பெரும் நாகத்தின் பிடியில் அவளுடைய செல்ல குழந்தை கிருஷ்ணர் சிக்கியிருந்தார். அந்த காட்சியை பார்த்தவுடன் யசோதையின் உடல் நடுங்கியது. கிருஷ்ணா என்று அவள் கத்தினாள். அவள் கண்களில் கண்ணீர் பெருகியது. அவள் தாங்க முடியாமல் தரையில் விழுந்தாள். என் மகன், என் கண்ணன் என்று அவள் துடித்தாள். அங்கிருந்த அனைவரும் அதே துயரத்தில் அழுதார்கள். கிருஷ்ணா, நீ இல்லாமல் நாங்கள் எப்படி வாழ்வோம்? நீ இறந்துவிட்டால் நாங்களும் உயிரோட இருக்க மாட்டோம் என்று அவர்கள் கதறினார்கள். அந்த துயரத்தில் சிலர் ஒரு முடிவெடுத்தார்கள். நாமும் இந்த குளத்திற்குள் குதித்து உயிர் விடலாம் என்று அவர்கள் அந்த விஷக்குளத்தை நோக்கி ஓட ஆரம்பித்தார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாது, இந்த நீருக்குள் இப்போது நடக்கப் போகும் விஷயம் ஒரு சாதாரண போராட்டம் அல்ல. அது தெய்வமும் அகந்தையும் மோதும் தருணம். அந்த நேரத்தில் கரையில் நின்றிருந்த அனைவரின் துயரத்தையும் கிருஷ்ணர் உணர்ந்தார். அவர்கள் அழுகை, பயம், உதவியற்ற அந்த நிலை அனைத்தையும் அவர் பார்த்தார். அடுத்த நொடியே ஒரு அதிசயம் நடந்தது. காளியன் தன் உடலால் கிருஷ்ணரை இறுக்கி பிடித்திருந்தான். ஆனால் திடீரென்று கிருஷ்ணரின் உடல் விஸ்வரூபம் போல வளர ஆரம்பித்தது. அவன் பிடித்திருந்த அந்த சிறிய உடல் ஒரு கணத்தில் பெரிதாகி இன்னொரு கணத்தில் இன்னும் பெரிதாகியது. காளியனின் பிடி தளர ஆரம்பித்தது. அவன் எவ்வளவு முயன்றாலும் அந்த தெய்வீக சக்தியை அடக்க முடியவில்லை. அவனுடைய உடல் அழுத்தத்தில் நசுங்க ஆரம்பித்தது. அவன் பிடி உடைந்து போனது. அந்த நொடியிலே கிருஷ்ணர் சட்டென்று மேலே பாய்ந்து காளியனின் தலைகளின் மேல் குதித்தார். அடுத்த கணம் ஒரு அற்புதமான காட்சி. கிருஷ்ணர் காளியனின் 100 தலைகளின் மேல் நடனமாட ஆரம்பித்தார். இதுதான் உலகம் முழுவதும் புகழ்பெற்ற காளிய நர்த்தனம். அது ஒரு சாதாரண நடனம் அல்ல. ஒரு தலையை காளியன் உயர்த்தினான், பட். அந்த தலையின் மேல் கிருஷ்ணரின் பாதம் விழுந்தது. மற்றொரு தலையை தூக்கினான், டம். அதன் மேல் கிருஷ்ணர் குதித்தார். மீண்டும் இன்னொரு தலை, மீண்டும் ஒரு மிதிப்பு. கிருஷ்ணரின் பாதங்கள் இசைக்கேற்ப ஆடும் நடனக் கலைஞரைப் போல அந்த தலைகளின் மேல் தொடர்ந்து ஆடின. ஒவ்வொரு மிதிப்பும் காளியனின் அகங்காரத்தை நசுக்கிக் கொண்டே இருந்தது. அவன் வலியில் அலறினான்.
அவனுடைய கண்கள் சுழன்றன. அவன் வாயிலிருந்தும் மூக்கிலிருந்தும் இரத்தம் பீரிட்டு வெளியேற ஆரம்பித்தது. அவன் சக்தி மெதுவாக குறைந்து கொண்டே போனது. அந்த காட்சியை பார்த்து காளியனின் மனைவிகள் நாகப்பத்தினிகள் துடித்தார்கள். அவர்கள் உடனே மேலே வந்து கிருஷ்ணரின் முன் விழுந்தார்கள். அவர்கள் கைகளை கூப்பி கதறினார்கள். ஆண்டவரே, நீங்கள் எல்லா உயிர்களுக்கும் கருணையுள்ளவர். எங்கள் கணவன் அறியாமையால் இந்த தவறு செய்துவிட்டார். அவருடைய அகங்காரம் அவரை இப்படி செய்தது. அவரை மன்னித்து விடுங்கள். எங்களை விதவைகளாகவும் எங்கள் குழந்தைகளை அனாதைகளாகவும் விடாதீர்கள். அவருக்கு புத்தி கொடுத்து காப்பாற்றுங்கள் என்று அவர்கள் கண்ணீருடன் வேண்டினர். அவர்களின் அந்த துயரத்தை கேட்ட கிருஷ்ணரின் முகம் மெதுவாக மென்மையடைந்தது. அவர் கருணையின் கடல். அவர் கோபத்தை விட கருணையையே அதிகம் விரும்புபவர். கிருஷ்ணர் மெதுவாக காளியனின் மேலிருந்து இறங்கினார். அவர் காளியனை நோக்கி பேசினார். காளியா, இந்த யமுனை நதி பிருந்தாவன மக்களின் உயிர் நாடி. நீ உன் விஷத்தால் இதை நச்சாக்கி விட்டாய். இனி நீ இங்கே இருக்கக்கூடாது. உன் மனைவிகளும் பிள்ளைகளும் உடனே இந்த இடத்தை விட்டு ரமணகத் தீவிற்கு சென்றுவிடு. பயப்பட வேண்டாம். உன் தலைகளின் மேல் இப்போது என் பாதச் சுவடுகள் இருக்கின்றன. அதனால் உன் எதிரியான கருடன் கூட உன்னை தாக்க மாட்டான். காளியன் இப்போது முற்றிலும் தாழ்ந்து போனான். அவன் தன் 100 தலைகளையும் தாழ்த்தி கிருஷ்ணரின் பாதங்களில் வணங்கினான். அவன் தன் குடும்பத்தோடு அந்த குளத்தை விட்டு மெதுவாக வெளியேறினான். அவன் சென்றவுடன் ஒரு அதிசயம் நடந்தது. அந்த குளத்தில் இருந்த கருமையான நீர் மெதுவாக தெளிந்தது. விஷப்புகை மறைந்தது. யமுனை நதி மீண்டும் தூய்மையானதும் புனிதமானதுமானது. கரையில் நின்றிருந்த பிருந்தாவன மக்கள் அந்த காட்சியை பார்த்து மகிழ்ச்சியில் ஆழ்ந்தார்கள். யசோதை ஓடி வந்து கிருஷ்ணரை அணைத்தாள். அவளின் கண்களில் கண்ணீர். ஆனால் அந்த கண்ணீர் இப்போது மகிழ்ச்சியின் கண்ணீர். இந்த கதை ஒரு பாம்பை அடக்கிய கதை மட்டுமல்ல. காளியன் என்பது நமது மனதிற்குள் இருக்கும் அகங்காரம், கோபம் போன்ற விஷங்களை குறிக்கிறது. அந்த விஷங்கள் நமது மனதை நச்சாக்கிவிடும். ஆனால் கிருஷ்ணரின் திருவடிகள் நமது மனதில் பதிந்தால் அந்த விஷங்கள் அனைத்தும் மிதிக்கப்பட்டு நமது மனம் மீண்டும் தூய்மையாகும். அதனால்தான் ஒரு பழமையான நம்பிக்கை உள்ளது. அதிகாலையிலும் மாலையிலும் இந்த காளிய மர்தன லீலையை கேட்பவர்களின் மனதில் இருக்கும் தீய எண்ணங்கள் என்னும் விஷம் மெதுவாக நீங்கிவிடும். ஏனெனில் கிருஷ்ணரின் ஒரு பாதம் போதும் நமது உள்ளத்தின் காளியனை அடக்க.